ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து ஜனவரி டு ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸர் டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரும். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதிக புவிசார் குறியீடு பொருட்களை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். செகண்ட் பிளேஸில் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து இருக்குது. அடுத்ததாக உலகளாவிய அறிவுசார் சொத்து குறியீட்டில் இந்தியாவினுடைய ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 42. அடுத்ததாக கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2023 முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்ததாக ஆப்ரேஷன் அம்ரித் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவரினோட ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுத்துக்கிறத தடுக்கிறதுக்காக கேரள அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அம்ரித். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான முதல் சைனிக் பள்ளி எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சைனிக் பள்ளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இராணுவம் மற்றும் கடற்படையில் சேர்வதற்காக ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ஸ்கூல் மாதிரி. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2024 சென்னையில் வந்து நடந்திருக்கும். இதனுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமைத்துவம், நீடித்து நிலைத்த தன்மை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த கருப்பொருள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய முக்கிய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாமா. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி எங்கே வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக்கில் வந்து நடந்தது. இதனுடைய லட்சணை அதாவது சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனி சிறுத்தை. அடுத்ததாக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் அதாவது இந்த நகரங்கள் எல்லாமே 1,00,000த்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள். இந்த 4மே முதலிடம் வகிக்கிறது தூய்மையான நகரங்கள் பட்டியலில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். இது வந்து 7வது முறையாக வந்து முதலிடத்துலேயே இருக்குது. 2ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரத். 3ஆம் இடம் வந்து நவி மும்பை. 4ஆம் இடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க விசாகப்பட்டினம். இது எல்லாமே என்னது 1,00,000த்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள். 1,00,000த்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் எது வந்து முதலிடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்க சாஸ்வத் அப்படின்ற இடம் தான். அடுத்ததாக 2ஆம் இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதான் தான் வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. இது வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து இருக்குது. அடுத்ததாக 3ஆம் இடத்துல வந்து லூனாவாலா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இருக்குது. இது எல்லாமே இந்த 3 நகரங்களுமே வந்து என்னென்னா 1,00,000 மக்கள் தொகைக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள். பிக்மி 3.0 அப்படின்ற ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிலை குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்பிற்கான ஒரு ஆப்பு. அடுத்ததாக கடற்கரை விளையாட்டு போட்டி 2024 எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டையூவில் வந்து நடந்திருக்கும். அடுத்ததாக கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது 2024 முகமது சுபைர் வந்து பெற்றிருப்பார். அடுத்ததாக வீரதீர செயல்களுக்கான அண்ணா விருது யார் பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் செல்வசிங்கும் யாசர் அரபத் 2 பேருமே வந்து வீரதீர செயல்களுக்கான அண்ணா விருதை வந்து பெற்றிருப்பாங்க. அடுத்ததாக அயோத்தியில் கட்டின ராமர் கோயில் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கான்னு கேட்டால் சராயு நதிக்கரை. இதை வந்து நமது பிரதமர் மோடி அவர்கள் ஜனவரி 22, 2024 வந்து திறந்து வச்சிருப்பார். கருவறையில் வந்து ஸ்ரீ பலராமருடைய சிலை வந்து இருக்கும். இது வந்து எந்த கட்டிடக்கலை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நாகரபாணி அவங்களுடைய கட்டிடக்கலையை தான் வந்து சார்ந்தது. வடிவமைப்பாளர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த், சம்பூரா ஆஷிஷ் 2 பேருமே வந்து வடிவமைப்பாளர்களாக இருந்திருக்காங்க. இதில் இந்த கோயிலில் வந்து ஸ்டீலோ இல்லை அயனோ இல்லை சிமெண்ட்டோ வந்து பயன்படுத்தாமல் கட்டியிருப்பாங்க. இங்கே இந்த கோயிலை வந்து வடிவமைச்ச சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் யோகராஜ். பருப்பு தேவையை இந்தியாவில் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2027. 27க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நாட்டுக்கு தேவையான பருப்புகளை வந்து நம்ம நாட்டிலேயே வந்து உற்பத்தி செய்யணும், இறக்குமதியை வந்து தடுக்கணுன்றது தான் இதனுடைய இலக்காக இருக்கும். அப்போது ஜனவரி 2028 பிற நாட்டிலிருந்து பருப்பை இறக்குமதி செய்ய போகிறது இல்லை அப்படின்றதும் இதனுடைய இலக்காக வந்து இருக்குது. அடுத்ததாக பாரத ரத்னா விருது யார் 2024 வாங்கியிருப்பாங்கன்னா கற்பூரி தாக்கூர். இவர் வந்து பீகார் முன்னாள் முதலமைச்சர். அடுத்ததா தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை எங்க வந்து அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் குறிச்சிக்குளம் அப்படின்ற இடத்துல. இந்த சிலை வந்து 25 அடி உயரம், 25 அடி நீளம், 15 அடி அகலம் கொண்டது. அடுத்ததா முதலமைச்சரினுடைய
அதாவது குடியரசு தின விழாவில் முதலமைச்சருடைய சிறப்பு பரிசு பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஎம்ஆர். இவங்களோட இன்னொரு பேர் வந்து என்னதுன்னா பூரணம் அம்மாள்னு யாருன்னா இவங்க தான். இவங்க வந்து மதுரையில் பள்ளிக்கு வந்து இவங்களுடைய சொந்த நிலமான 1.52 ஏக்கரை வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக. இவங்க வந்து கொடிக்குளத்தை வந்து சேர்ந்தவங்க, மதுரையில் கொடிக்குளம் அப்படின்ற இடத்த சேர்ந்தவங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக 1.52 ஏக்கரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க இலவசமாக. அடுத்ததாக இராணுவ வலிமை தரவரிசையில் 2024 இந்தியாவினோட இடம் வந்து 4ஆம் இடத்துல வந்து இருக்குது. அடுத்ததாக குடியரசு தின விழா 2024 அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா. 2ஆம் இடத்துல வந்து குஜராத் இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது. அடுத்ததாக UNFPன்ற அமைப்பு வந்து யார் கூட அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம் அரசாங்கத்து கூட வந்து அமைதி ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவில் பாலிடெக்னிக் மற்றும் PhD மாணவர்கள் சேர்க்கையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு வந்து வேறு ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.